ஓகே. கோடிங் அப்படின்றது என்னன்னால், உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு டாஸ்க்க வந்து செய் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன குடுக்குற ஒரு விஷயம் தான் கோட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது. உங்களோட கம்ப்யூட்டர வச்சு தான் நம்ம ஏற்கனவே ஒரு குயிஸ் போட்டிருந்தோம் இல்லையா? போலோன்னு போட்டிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்ல. இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் எப்படி விஎஃப்எக்ஸ் அனிமேஷன்லாம் எப்படி செய்றாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன லேப்டாப் ஒவ்வொரு கம்ப்யூட்டர வச்சு தான் அந்த பெரிய அனிமேஷனோ ஏதோ ஒண்ணு செய்றாங்க. ஸோ அப்படி ஒரு இன்புட் ஒண்ணு குடுத்து, அந்த இன்புட்ட இந்த மாரி ப்ராசஸ் பண்ணு, அல்லது இந்த மாரி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் என்று சொல்லி உங்களோட கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து கோடிங் அப்படி என்று சொல்றது. ஸோ இதுல வந்து அடுத்ததா நம்ம பார்க்க போறது புரோகிராமிங் லாங்குவேஜஸ். கோடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கோடிங்ன்றது உங்களோட கம்ப்யூட்டருக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேயா? அதுதான் வந்து கோடிங். இனி புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்றது என்னன்னு சொன்னா, அத நீங்க எப்படி உங்களோட கம்ப்யூட்டருக்கு சொல்றீங்கன்ற ஒரு விஷயம் தான் வந்து புரோகிராமிங் லாங்குவேஜஸ். இப்ப நம்மளோட மனித நாகரிகத்தை எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால், மனிதன் உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அவனுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற ஒரு தேவை ஏற்பட்டு மொழி வந்து உருவாகுது. இல்லையா? இந்த மொழி உருவாகி அவங்களோட என்வாயர்மென்ட்க்கு ஏத்த மாரி அவங்க தங்களோட மொழிய வந்து உருவாக்கிக் கொள்றாங்க. அப்படி உருவானது தான் தமிழோ, ஆங்கிலமோ, சிங்களமோ, ஹிந்தியோ ஏதோ ஒன்று. இதே மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர்லயும் தங்களோட தேவைக்கு ஏற்ற மாரி கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்காக அவங்க வேற வேற லாங்குவேஜஸ உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு பர்ப்பஸுக்காக யூஸ் ஆகி கொண்டிருக்கு. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இல்லாட்டி சாட்ல போடுங்களா? ஸோ இப்போ வந்து கோடிங்ன்னா என்னன்னு பார்த்துட்டா, புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதுல நான் போட்டிருக்கிறது முக்கியமான ஒரு 4 லாங்குவேஜஸ நான் போட்டிருக்கிறேன். சி பிளஸ் பிளஸ், 2வது இருக்கிறது பைத்தான், 3வது இருக்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட், 4வது வந்து HTML. ஸோ இதெல்லாம் வேற வேற யூசேஜுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸ். இப்போ சி பிளஸ் பிளஸ் எடுத்தீங்கன்னா அதோட தேவைகள் வேறு. பைத்தன் எடுத்தீங்கன்னா அதோட தேவைகள் அது பாவிக்கிற இடங்கள்ன்றது வேறு. இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோ அல்லது HTML எல்லாம் வேற வேற பர்பஸுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்க கோர்ஸ் கவர் ஆகிட்டு போகல அந்தந்த லாங்குவேஜ் சொல்லக்குள்ள உங்களுக்கு இதுக்கான இன்புட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் இஷ்யூ இருந்தா நீங்க சாட்ல போடுங்க. ஓகே காய்ஸ். இனி வந்து இந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல ஏன் நம்ம பைத்தனை இப்ப லேர்ன் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவ்வளவு புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்குதானே, ஏன் நான் பைத்தனை மட்டும் லேர்ன் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து பின்னால வார ஸ்லைட்ல வரப்போகுது. நம்ம ஏன் படிக்கிறோம், என்னத்துக்காக படிக்கிறோம், ஆஹ் மற்றது வந்து எப்படி இந்த பைத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் என்ற விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆக போகுது. ஸோ நீங்களும் அதைத்தான் படிக்க போறீங்க. ஸோ இதுக்கு முன்னால உங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன ஹொபிஸ் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி உங்களோட ஹொபிஸ் இருக்குன்றதை எனக்கு ஒருக்கா சாட்ல போடுங்க. உங்களோட ஹொபிஸ் என்ன மாதிரின்னு. ஸோ நீங்க எல்லாரும் வேற வேற ஃபீல்டுல இருந்து வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வேற வேற டிஃப்ரெண்டான ஹொபிஸ் இருக்கும். என்ன ஹொபிஸ் உங்களோட என்றதை குயிக்கா சாட்ல போடுங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ். வாட்சிங் யூடியூப், கேமிங், coin collecting, gardening, nice, gaming, phone using, flying chess, okay, reading books, great, mm, watching cricket matches, listening music. Okay guys, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்படி நிறைய ஹொபிஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கும். கேள்வி கேட்டதற்கான காரணம் நம்மளோட அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இவர் வந்து கைடோ வான் பிரசவம் என்றார். ஸோ இவர் தான் வந்து பைத்தன் என்ற லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். ஏன் இதுக்கு பைத்தன் அப்படின்னு நேம் வச்சாங்க அப்படி என்ற கேள்வி இருக்கும். நீங்க வந்து பைத்தன் அந்த பாம்பு நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வந்து அது வந்து பைத்தன் இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான டிவி ஷோ இருந்தது. ஸோ அதை வந்து சர்க்கஸ் நினைக்கிறேன். அதுல பேர் வந்து மொன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்.
ஸோ அது வந்து அவருக்கு ஃபேவரட்டா இருந்ததுனாடி அவர் கண்டுபிடிச்ச இந்த லாங்குவேஜுக்கு பைத்தன் அப்படின்னு பேர் வச்சார். ஓகேயா? இதுதான் வந்து பைத்தனோட சின்ன ஒரு இன்ட்ரோ. உங்களுக்கான இன்ட்ரோ. பைத்தன்ன்றது எப்படி உருவானது? 1989ல வந்து உருவான ஒரு லாங்குவேஜ். ஏன் இப்ப ஹொபி வந்ததென்றால், இந்த மனுஷன் சும்மா இருந்திருக்க இல்லாம, தன்னோட ஹொபியா செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த பைத்தன் என்ற லாங்குவேஜ். இன்றைக்கு உலகத்தையே திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான லாங்குவேஜ் இந்த ஆளோட ஹொபி. ஸோ உங்களோட ஹொபி எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ உங்களோட ஹொபியை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினீங்க என்றால் ஒரு நாளைக்கு உலகமே உங்களோட பேரை சொல்லும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுல வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் க்ரோவிங் எவர் சின்ஸ் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? ஓப்பன் சோர்ஸ்ன்றது எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு எளிய லாங்குவேஜ். அடுத்தது வந்து உருவாக்கின காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அப்டேட் ஆகி கொண்டிருக்கு. ஸோ அதுதான் இங்க ப்ரோக்ராமிங் கல்ச்சரோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்டேட் ஆகிக் கொண்டே இருக்கும். சரியா? அதனாலதான் இப்போ ஒரு 10 வருஷம் கோடிங்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு ஆளுக்குமே சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயத்துல சின்ன ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றா ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு கடல். ஸோ அந்த கடல்ல வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக் கொண்டிருக்க நம்மளும் அதுக்கேத்த மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருந்தோம்னா தான் சர்வை பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா ஓப்பனா கேளுங்க. சில நேரம் அந்த டவுட் எங்களுக்குமே தெரியாம இருக்கும். அப்பதான் சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அப்ப நாங்களும் எங்களை எவால்வ் பண்ணி கொள்ளணும். நீங்களும் கூட சேர்ந்து அதோட க்ரோ ஆகி கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து டவுட்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் க்ரோவிங் எவர் சின்ஸ் அப்படி என்று சொல்றது. இனி வந்து நம்மளோட பைத்தனோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு லாங்குவேஜை படிக்க போறோம் முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? கோடிங் படிக்க போறோம் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஏன் வந்து பைத்தனோட பைத்தனை நான் வந்து படிக்கணும் என்றால் முதலாவது விஷயம் வந்து பைத்தன்ற யூஸ் கேசஸ் வந்து நிறைய guys. ஸோ முதலாவது முக்கியமான விஷயம் இது வந்து சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். உங்களுக்கு சிம்பிள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களால ஒரு கோட் பண்ண முடியும். சரியா? அதுதான் வந்து பைத்தனோட ஒரு ஸ்பெஷலைஸ் என்று சொல்றது. ஒரு கஷ்டமான சின்டாக்ஸுக்குள்ளால போகாது. சின்டாக்ஸ் என்றா என்னன்றது நான் போக போக சொல்லிட்டு போவேன். இதுல வந்து பைத்தனோட அப்ளிகேஷன்ஸை நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க நிறைய பேர் ஃபோன் யூசிங் ஹாபீஸ் என்று போட்டிருந்தீங்க. நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறது அல்லது வாட்ஸ்அப்ல மீம் ஷேர் பண்றது, ஸ்டிக்கர் அடிக்கிறது இதுதான் வந்து ஃபோன் யூசிங்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வயசுல. ஸோ அதுக்கெல்லாம் பின்னால பேக்போனா இருக்கிற ஒரு ஆள் வந்து பைத்தன். அதே மாதிரி பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரன் பண்றது அதுல ஃப்ரேம் ஒர்க்கா தொழில் எல்லாம் பைத்தன் என்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இதுக்கு பின்னால வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்து கூகுள்ல போய் முதல் நாள் தேடுறீங்க ஒரு ஷூ ஒன்று வாங்க போறோம் அப்படின்னு நீங்க போய் தேடுறீங்க. ஒரு ஃப்ராக் ஒன்று வாங்க போறோம் அப்படின்னு தேடுறீங்க. நீங்க அடுத்த நாள் போய் இன்ஸ்டாகிராம தட்டிட்டு போகலாம். அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஷூக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது அந்த ஃப்ராக்குக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது என்றால் நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா என்ன நடக்குதுன்னு? ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிறாலும் பைத்தன் தான். இந்த சஜஷன்ஸ் நீங்க தேடின ஒரு விஷயத்த அந்த டேட்டாவை அவங்க எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு மாடலுக்கு கொடுத்து ஸோ அந்த மாடல் வந்து உங்களுக்கு அந்த சஜஷன்ஸை கொண்டு வந்து தருது. ஸோ இதுதான் வந்து இந்த சஜஷன்ஸ்ல இருக்கிறது. ஸோ நான் இதுல நெட்ஃபிளிக்ஸ் மூவி சஜஷன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா போட்டு அடுத்தது ஓபிஎஸ்ஆ வந்து வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ் கோடிங் படிக்கிற நிறைய பேர் வந்து கோடிங் அப்படின்னா என்ன நினைச்சிருக்காங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது. ஸோ ஓபிஎஸ்ஆ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஸ்பெல் செக் பண்றது. இதுவும் வந்து பைத்தன்ல ஃப்ரேம் ஒர்க்ல ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். மற்றது வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. இதுதான் வந்து பைத்தனை இன்றைக்கு ஒரு பூமாக இந்த உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிற சாமான் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ. ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ஏஐ வந்து இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த இடத்துல உங்களுக்கு கோராக தேவைப்பட வேண்டிய ஒரு நாலேஜ் வந்து பைத்தன் நாலேஜ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இந்த டேட்டா சயின்ஸ் என்ற ஒரு விஷயம். ஸோ இது ரிலேட்டடான இந்த ஃபீல்டுலையும் நீங்க போறதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கோர் லாங்குவேஜா இந்த பைத்தன் வந்து இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பைத்தனோட அப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்
பைத்தன் ஏன் இன்று முக்கியமா நான் படிக்கணும், ஏன் இப்போ ஸ்டார்ட்ல நாங்கள் பைத்தன் கோர்ஸ் செய்கிறோம்ன்றது. அடுத்தது வந்து காய்ஸ், நம்ம எங்க உங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றது தான் இந்த பைத்தன் கோர்ஸ்ல எங்க உங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றதுக்கான ஒரு ரூட் மேப் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு கோடிங்கோட பேசிக்ஸ், பைத்தனோட பேசிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு 2வது நாள்ல ஆப்பரேட்டர்ஸை வந்து பார்க்க போறோம். ஆப்பரேட்டர்ஸ் என்றால் நீங்க பெருசா நினைக்க தேவையில்ல, நம்மளோட மேத்ஸ்ல இருக்கிற கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இவ்வளவுதான் வந்து ஆப்பரேட்டர்ஸ். சரியா? ஸோ இதோட கோடிங்ல இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரியான ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் புதுசா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க ஒரு இதை வந்து தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியரான பாத்து இருக்கணும். நான் என்ன படிக்கிறேன்ற விஷயம், எங்க போறேன் என்ற விஷயம் இருந்தா தான் உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்லேட் தான் இது. ஸோ இதுல அடுத்ததா வந்து இருக்கிற விஷயம் வந்து கலெக்ஷன்ஸ்ன்றது. இது கலெக்ஷன்ஸ்ன்றதும் இதே மாதிரியான பைத்தன்ல இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அதுல வந்து 2 விஷயம், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்ன்றதை நம்ம டே 4லையும் டே 5ல செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸும் பார்க்க போறோம். டே 6 டே 7ல வந்து ஃபங்க்ஷன்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் உங்களால ஒரு ஓன் ப்ரொஜெக்டை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வர அளவுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு காட்டுறது தான் இந்த கோர்ஸோட ஃபுல் பிளான். ஸோ 7 நாளில் முடிக்கலாமான்னு கேட்டால் கட்டாயமாக முடிக்கலாம். ஸோ நான் என்னில் இருக்கிற நம்பிக்கையில் சொல்லலை, பைத்தனில் இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். 7 நாளில் நம்ம வடிவா ஒரு உங்களால் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு குவாலிட்டியான ப்ரொஜெக்டை உங்களோட கோர்ஸ் முடிவில் நீங்கள் செய்யலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் இருக்கு. உங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் வரணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு குவிக் வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ऑडिबल இருக்கா गाइस? यस ऑडिबल है. ஓகே, வீடியோ கிளியரா போகுதா உங்களுக்கு? ஓ வீடியோ கிளீனா போகுது, பட் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வருது. ஆனா ஓகே. ஓகே கூல். Ready guys? I think நீங்களாம் வந்து என்னோட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ என்னன்னா, ஸோ நம்ம என்னத்தை வந்து கவர் பண்ண போறோம்ன்றத ஒரு சின்ன வீடியோவா ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளவுதான் அந்த விஷயம். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தா நீங்க chat பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒருக்கா சட்டை வந்து கோ த்ரூ பண்ணுறேன், ஏதாச்சும் சட்ஸ் இருந்ததுன்னால். ஸோ தென் வந்து இப்போ வந்து நம்ம
நம்மளோட கோர்ஸுக்குள்ள டைரக்டா வந்து மூவ் ஆக போறோம். கோடிங் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா நீங்க எந்த ஒரு ப்ரோகிராமிங்கையும் பயம் இல்லாம தொட இயலும். சரியா? இப்ப உதாரணமா இப்ப உங்களுக்கு மெட்ஸ் எடுத்தீங்கன்னால், மெட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீல்ட் இல்லையா? ஆனா அதுல பேசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னால் 13 விஷயம் தான். 0ல இருந்து 9 வரையும் இருக்கிற நம்பர்ஸ், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இவ்வளவுதான் வந்து மேத்ஸ். இத வச்சு தான் மிச்ச எல்லா விஷயமுமே அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே கோடிங்லயும் சில குறிப்பிட்ட பேசிக்ஸ் இருக்குது. அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா, புரோகிராமிங் ஒரு கடல்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கடல்ல உங்களால உள்ளீச்சலையே அடிக்க இயலும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து எந்த ப்ரோகிராமிங்கையும் எடுத்து செய்யலாம் என்ற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுமாக இருந்தால், உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து சரியான ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்ப பேசிக்க எப்படி பில்ட் பண்ணலாம் என்றால், இந்த ஸ்லைட்ல இருந்து நாம உங்களுக்கு பேசிக்ஸ வந்து கொடுக்க போறோம். ஸோ முதலாவது விஷயம் கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு வந்து ஐடிஇ என்ற ஒரு டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வைக்கிறது இல்ல. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளுங்க. ஐடிஇ என்றா என்னன்ற விஷயம். ஓகேயா? ஐடிஇ என்றது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது என்ன மாதிரி இருக்கும் என்றால், இப்ப நீங்க ஒரு செஃப்பா நீங்க வந்து உங்கள கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. நீங்க வந்து சமைக்க போறீங்க என்றால், உங்களுக்கு கட்டாயமாக ஒரு கிச்சன் ஒன்று தேவை இல்லையா? அந்த கிச்சன்ல என்னென்னலாம் இருக்கும்? உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான டூல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். என்ன நீங்க ரெடி பண்ண போறீங்க? என்ன ரெசிபி? அடுத்தது வந்து ஸ்டவ் ஒண்ணு இருக்கும். ஸோ இப்படி தேவையான எல்லா விஷயமும் அந்த கிச்சன்ல இருக்கு தானே. அதே மாதிரி ஒரு ஐடிஇல நீங்க கோட் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து அங்க இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பைலர் இருக்கும். அதே மாதிரி ஒரு டீபக்கர் இருக்கும். ஸோ உங்களோட கோட்ல ஏதாச்சும் பக் இருந்தால் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் ஐடிஇ அப்படி என்று சொல்றாங்க. இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் குழப்பம் இருக்குதா? ஐடிஇ என்ற டேர்ம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? ஐடியையும் கிச்சனையும் நீங்க கம்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து மறக்காது உங்களுக்கு. எப்போ போனாலும் மறக்காது. ஐடி என்னென்றால், ஸோ இதுதான் ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் அவங்களுக்கு வருது என்றால், நீங்க இந்த விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ண தெரிஞ்சிருந்தீங்க என்றால் சரி, உங்களால அந்த கொஸ்டினை டேக்கிள் பண்ண இயலும். தென் வந்து 2வது விஷயம் ப்ரோகிராம்ன்றது என்ன சாமி? ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான். நீங்க உங்களோட கம்ப்யூட்டரையோ, உங்களோட டிவைஸையோ, கம்ப்யூட்டர் என்று நான் மீன் பண்றது இந்த நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், லேப்டாப் அப்படி இல்ல. எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும், அதுக்கு நீங்க கோட் பண்றீங்களாக இருந்தால், நீங்க என்ன சொல்றீங்கன்னால், அந்த மெஷின் வந்து என்ன செய்யணும்ன்ற விஷயத்த சொல்றீங்க. நம்மளோட கிச்சன் எக்ஸாம்பிள் எடுத்தா, அங்க செஃப்ட்ட என்ன இருக்கும்? ஒரு ரெசிபி ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ரெசிபி தான் வந்து புரோகிராம். ரெசிபில என்ன இருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஸ்டவ்வ பத்த வைக்கணும். 2வது தண்ணிய கொதிக்க வைக்கணும். அப்படி இருக்கிற அந்த லிஸ்ட் இருக்கும் தானே. அதே மாதிரி இங்க ப்ரோகிராம்ல கம்ப்யூட்டர்ட்ட நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த நம்பரை இன்புட்டா வாங்கிடு. இந்த நம்பர கூட்டு. இந்த நம்பர பெருக்கு. இத நீ அவுட்புட்டா தா என்று நான் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்ற அந்த விஷயம் தான் வந்து ப்ரோகிராம்ன்ற விஷயம். இனி இந்த ப்ரோகிராம் எப்படி ரன் ஆகுது என்ற விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப கிச்சன் இருக்குது. செஃப் இருக்கிறாரு. நம்ம ரெசிபிய குடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துருமா? சாப்பாடு வந்துருமா? இல்ல தானே. அப்ப இந்த சாப்பாடு எப்படி ரெடி பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு தானே. அது உங்களுக்கு கிளியர் ஆயினா தான் நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் கிளியரா அங்க வந்து மூவ் ஆகலாம். சோ அப்ப இந்த பைத்தனும் எப்படி ரன் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க கோடிங்க வந்து உங்களோட சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் வந்து நீங்க வந்து டைப் பண்ண போறீங்க. சரியா? இப்போதைக்கு காமனான கோடிங்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஓகே. ஸோ அது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ பொறுத்தும் மாறப்போகுது. அ அந்த சிம்பிள் இங்கிலீஷ யூஸ் பண்ணி நீங்க கோட் பண்ண கூட, உங்களோட மெஷின் இருக்கு தானே. நான் மெஷின் என்று மீன் பண்றது ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது ஒரு சிஸ்டமோ, அந்த சிஸ்டத்துக்கு உங்களோட ஆங்கிலம் வந்து விளங்குமா? இல்ல. உங்களோட சிஸ்டத்துக்கு விளங்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று ஜீரோஸ், அடுத்தது வந்து ஒன்ஸ். 0மும் 1யும் வச்சு தான் இங்க இருக்கிற எல்லா சிஸ்டமும் வந்து வொர்க் ஆகிக் கொண்டிருக்குது. ஓகே. நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் கம்ப்யூட்டரோ, லேப்டாப்போ அல்லது உங்களோட வீட்ல இருக்கிற வாஷிங் மெஷினோ எத எடுத்தாலும் ஜீரோஸும் 1யும் வச்சு தான் உங்களோட எல்லா சிஸ்டமும் வந்து வொர்க் ஆகிட்டு இருக்கு.
அப்ப நீங்க குடுத்த லாங்குவேஜ இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு விஷயத்த நான் மெஷினுக்கு விளங்க செய்யணும்டா என்ன செய்யணும்? எனக்கு அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ்ல இருந்து நம்பர்ஸுக்கு 0, 1 என்ற மெத்தடுக்கு நான் மாத்தணும் தானே. ஸோ மாத்தினா தானே என்னால கம்யூனிகேட் பண்ண இயலும். எனக்கு என்ன தேவை? எனக்கு மெஷினோட கம்யூனிகேட் பண்ணணும். ஆனா என்னால இங்கிலீஷ்ல தான் கதைக்க இயலும். மெஷினால 0, 1 தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆள் தேவைப்படுறாரு இல்லையா? அப்படி ஒரு டிரான்ஸ்லேட்டர் உண்டு. எல்லா ஐடிஇஸ்லயும் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கும். ஸோ அதை சில பேர் கம்பைலர்ன்னுவாங்க, இன்டர்பிரட்டர்ன்னுவாங்க. ஸோ அதை நம்ம போக போக பார்ப்போம் என்ன சாமான். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு பேசிக்கா விளங்க வேண்டியது, ஒரு ஆள் வந்து தமிழ்ல கதைக்காரு, ஒரு ஆள் வந்து இங்கிலீஷ்ல கதைக்காரு என்றால், இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் இருந்தா தான், ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தா தான், இவங்க 2 பேரும் தங்கள் நினைக்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்ண இயலும். அப்ப இதே மாதிரியான ஒரு விஷயம் உங்களோட மெஷின்லயும் ரன் ஆகுது, மெஷின்லயும் நடக்குதுன்றதை நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்க, மெஷினுக்கு 0 1 விளங்கும். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறத 0க்கும் 1க்கும் மாத்திரம். இதுதான் வந்து விஷயம். எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டால் இதைத்தான் நீங்க வந்து சொல்ல வேண்டி வரும். இதுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு பின்னால போவதில்லை. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் வந்து சின்டாக்ஸ் என்ற விஷயம். சின்டாக்ஸ் என்ற விஷயம் என்னென்றால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். சரியா? இப்ப நீங்க தமிழ்ல கதைக்கிறீங்க. அந்த போத்தலை எடுத்து வா அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க என்றால், நீங்க அந்த போத்தலை எடுத்து வான்னு அவனுக்கு விளங்குற மாதிரி சொன்னா தான் அவன் வந்து எடுத்து வருவான். ஸோ நீங்க அவனுக்கு வந்து வேற ஒரு லாங்குவேஜ்லயோ அல்ல வேற லாங்குவேஜ்ல வேற ஒரு முறையில சொல்றீங்கன்னு வைங்களேன். வினை சொல்ல முன்னுக்கு போட்டு முன்னுக்கு வாரதை பின்னுக்கு போட்டு அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி சொன்னீங்க என்றால் அவருக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்காதானே. சிமிலர்லி இது ஒரு மெஷின் தானே. இந்த மெஷின் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, நீ இப்படி இப்படி வந்தா இப்படி இப்படி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இதை டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அந்த முறையில நம்ம அந்த மெஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது தான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கிச்சன் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னால் இதுக்கு இவ்வளவு லிட்டர் தண்ணி ஊற்றணும், இவ்வளவுதான் மா போடணும், இவ்வளவுதான் உப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஸோ அந்த அளவு அந்த ரூல்ஸை தான் சின்டாக்ஸ் என்று சொல்லுவோம் கோடிங்ல. கோடிங்க நீங்க இப்படி இப்படி அடிச்சாதான் இந்த மெஷினுக்கு விளங்கும் என்ற விஷயம் தான் சின்டாக்ஸ். இத வந்து ஒரே சின்டாக்ஸ் தான் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு செஃப்புக்கு வந்து நீங்க இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் விளங்கும். இன்னொரு செஃப் இருக்காரு, அவருக்கு இன்னொரு முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் விளங்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு சின்டாக்ஸ் இருக்கும். நம்ம இந்த கோடிங் ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பார்க்க போறோம் என்றால் எப்படி எப்படி இந்த கோடுக்கு விளங்குற மாதிரி நான் கம்யூனிகேட் பண்றேன்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதை படிச்சீங்க என்றால் உங்களுக்கு கோடிங் தெரியும். அவ்வளவுதான் விஷயம். நான் எப்படி கதைச்சா பைத்தன் லாங்குவேஜ் நான் எப்படி கதைக்கணும், C++ நான் எப்படி கதைக்கணும், எப்படி கதைச்சா மிஷினுக்கு விளங்கும் என்ற விஷயத்தை தான் நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லா படிக்க போறோம். கோடிங் தெரியுமான்னு சொன்னா உங்களுக்கு இப்படி என்ன மாதிரி கதைக்கணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது என்றாலும் உங்களுக்கு கோடிங் தெரியும். அங்கால சமைக்கிறதுக்கு பேசிக்கான என்ன விஷயம் பண்ணணும், ஸ்டஃப் ஒன் பண்ணணும், ரெசிபியை பார்த்து சாமானை போட்டுட்டு கொதிச்ச பிறகு வைக்கணும் இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இது தெரிஞ்சால் அங்கால உங்களோட கைப்பக்குவம் தான் நீங்க எவ்வளவு நீட்டா அந்த டிஷ்ஷை ப்ரெசென்ட் பண்றீங்க, எவ்வளவு டேஸ்டா அந்த டிஷ்ஷை எடுத்து வாரீங்கன்றது வந்து உங்களோட கைகள்ல தான் இருக்கு. நீங்க என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட அவுட்புட் பெறும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது வந்து டீபக்கிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க கோடை அடிக்கிட்டு போறீங்க, ஏதாச்சும் புல வந்ததுன்னா என்ன செய்ய, இப்போ நீங்க சமைக்கிற எக்ஸாம்பிள் எடுத்தீங்க என்றால் மாவு கூட தண்ணி ஊத்திட்டீங்க, என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு பிணையணும், அவ்வளவுதான். ஸோ த சேம் வே ஹியர் ஏதாச்சும் புல வந்தது என்றால் ஃபர்ஸ்ட் நான் அந்த புள்ள நடந்துட்டு கண்டுபிடிக்கணும் தானே. அதை எப்படி கண்டுபிடிப்பேன் என்றால் டீபக்கிங் என்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிப்பேன். மற்றது கமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ன்றது நான் பின்னுக்கு கவர் பண்றேன். ஸோ இந்த 5 விஷயத்துலையும் ஏதாச்சும் குழப்பம் இருக்கா யாருக்காச்சும்? இப்போ நான் சொன்னது ஏதாச்சும் மிஸ் ஆயிட்டு ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம் 30 செகண்ட்ஸ்க்குள்ள. அப்படி இல்லை ஓகே என்றால் ரியாக்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா சரி. அப்படி இல்லைன்னா நான் மூவ் ஆகலாம். ஓகே காய்ஸ், நிறைய பேர் விளங்கிட்டுன்னு சொல்றீங்க. ஓகே, எனக்கு இதாவே சொல்லுங்க பாப்போம். நான் போற ஸ்பீட் வந்து ஓகேயா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, ஸ்பீடா இருக்கா, என்ன மாதிரி? ஸோ இந்த பேஸ்ல போனா ஓகே அவங்களுக்கு கெட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா விஷயங்கள்? கரெக்டான ஸ்பீட் தான். ஓகே. கேட்ச் அப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது.
ஓகே, ஓகே. தென் தேங்க் யூ. ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா நீங்க ஓப்பனா சொல்லுங்க. சரியா? ஆ ஸோ அடுத்த விஷயம் வந்து செட்டிங் அப் பைத்தான். ஸோ இதுக்கு டியூட்டோரியல் ஒண்ணு போட்டிருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதுல யாருக்காச்சும் இஷ்யூ இருந்ததுனால் என்னைய கிளாஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏனென்றால் இப்போ வந்து இது சொல்றது சரியில்லை. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கைடு ஒன்று தாரேன். என்ன மாதிரி இந்த பைத்தானை உங்களோட டெஸ்க்டாப்ல அல்லது உங்களோட பிசில இன்ஸ்டால் பண்றது. அதுக்கு முதல்ல என்ன சொல்லுங்க, இதுல யாரும் மொபைல்ல இருந்து ஜாயின் ஆகி இருக்கிறீங்க? யாராச்சும் மொபைல் யூசர்ஸ் இருக்கீங்க? யாராச்சும் இருந்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுங்க. மொபைல் யூசர்ஸ். ஓகே, ஓகே. ஓகே. கோட் பண்றதுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பெஸ்ட். ஓகே. ஸோ பட் மொபைல்லையும் நம்ம இப்போ நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டு ஸோ மொபைல்லையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்படுறத விட கம்ப்யூட்டர்லேயே அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட உங்களுக்கு வந்து மொபைலில் எப்படி கோட் பண்ணுறது என்றது தொடர்பான ஒரு நாலேஜையும் நான் இந்த கோர்ஸில் வந்து தாரேன். அடுத்த விஷயம், பிசியில் யூஸ் பண்ணுறாங்க. பிசியில் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து நான் ஒரு கைடு ஒன்று தந்திருந்தேன். அந்த கைடை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வெப்சைட்டுக்கு போய் python.org அப்படின்னு கொடுத்தீங்கன்னால் வந்து நீங்கள் வந்து பைத்தனோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் கொள்ளலாம். அங்கே வந்து நீங்கள் வந்து மேக் யூஸரா அல்லது விண்டோஸ் யூஸரான்றதை பொறுத்து நீங்கள் வந்து பைத்தனை உங்களோட டிவைஸில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னால் அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஒரு பார் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணும். அந்த விண்டோவில் போய் நீங்கள் வந்து அட் டு பாத் என்ற விஷயத்த மஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. அவ்வளோதான், பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகிட்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் அந்த டியூட்டோரியலில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் என்னைய கிளாஸ் முடிய வந்து கண்டக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன். பிகாஸ் அதுக்கு வந்து டைமை நம்ம இந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்தளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட். நாம ஏன் விசுவல் ஸ்டுடியோ கோட் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறோம் என்றால் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட்லாம் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. அதனாடி விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நாங்களும் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்காக. இதை விட பைத்தன் தனியாக யூஸ் பண்ண போறீங்கன்னால் பைச்சாம் அப்படின்னும் ஒரு ஐடி இருக்கு. நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் டெக்ஸ்ட்ல போட்டிருக்கேன் பைச்சாம். இது வந்து பைத்தனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்க இதுல பைத்தன் கோடிங் எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். இதை விட கோட் ரன்னர் அப்படின்னு ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போய் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றதால் விசுவல் ஸ்டுடியோ கோட்.comக்கு போனீங்கன்னால் அதுல போய் ஜஸ்ட் நீங்க லொகின் ஆகிட்டு உங்களுக்கு தேவைன்றால் ஸோ அப்படி இல்லைன்றால் நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். த சேம் வே யூ டிட் ஃபார் பைத்தன். அதை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி உங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எக்ஸ்டென்ஷன் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களோட டிவைஸில் வந்து பைத்தன் இருக்கும். ஆனால் உங்களோட டிவைஸுக்கும் விசுவல் ஸ்டுடியோ கோடு என்ற ஒரு செப்பரேட் அப்புக்கும் இடையிலான ஒரு லிங்காக தான் வந்து எக்ஸ்டென்ஷன் என்ற விஷயம் தொழில்படும். அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் உங்களால் கோடு வந்து ரன் பண்ண இயலாது. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். இதில் யாருக்காச்சும் இஷ்யூ இருந்தால் குயிக்காக சேட்டில் போடுங்க. தென் வந்து மொபைல் யூசர்ஸ் என்ன செய்யுங்க, கூகுள் கொலாப். இப்போ நான் ஒரு சட் போட்டிருக்கேன் கூகுள் கொலாப் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு வெப்சைட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ மொபைல் யூசர்ஸ் இதுக்கு போய் பார்த்துட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு ஒருக்கா செட்டில் போடுங்க. ஸோ இந்த கோடை வந்து இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கிறார்கள், இந்த கோடை ஒருக்கா ரன் பண்ணுங்க. இதில் இருக்கிற விஷயத்த அப்படியே ஒருக்கா ரன் பண்ணுங்க. என்ன மாதிரி உங்களோட அவுட்புட் வருதா அப்படி இல்லையான்னு செக் பண்ணுங்க. இது மொபைல் யூசர்ஸ் வந்து கூகுள் கொலாப் என்ற வெப்சைட்டுக்கு போய் இந்த விஷயம் வந்து ரன் ஆகுதான்றதை செக் பண்ணுங்க.
குயிக்காக செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுங்க ஓகே என்றால். அப்படி இல்லாதாக்கள் என்ன இஷ்யூ வந்து சேட்டில் குயிக்காக போடுங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம வார கிளாஸ்ல எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் பண்ண மாட்டோம், கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடும் குயிக்காக கைஸ்.